ஆளுநர் வந்து சம்பந்தமாக மசோதா வந்து அனுப்பிச்சிருக்கார். கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவரிடம் இருக்குது, அது வலியுறுத்தி பண்ணணும். ஆனால் அது வந்து அது மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு. எங்கள் கட்சியினுடைய கொள்கை நீட்டு இருக்கக்கூடாது. அது சம்பந்தமாக என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கணுமோ நாங்கள் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஒரு மருத்துவராக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கிறேன், நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று, மருத்துவ கல்வியை வணிகமயமாக்கக்கூடாது என்று முக்கிய காரணங்களாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாகிடுச்சு. மருத்துவக் கல்லூரியில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளோதான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி 28 லட்சம் 30 லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம், பிஜி கட்டணம் 70 லட்சம் 80 லட்சம் ஒரு ஆண்டுக்கு. அது இல்லாமல் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்குது, கோச்சிங் சென்டர், இது 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இப்போ வணிகம், பிஸ்னஸ். அப்போது பணம் வச்சுருக்கவங்கன்னா அப்போ நீட்டு படிக்க முடியும், கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது. அப்போ என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது இதில்? அது மட்டும் இல்லை, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள், 720 520 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால் படிக்க முடியல அவனால். ஆனால் 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஏன்னா அவனால் 28 லட்சம் கட்ட முடியும். அப்போ என்ன நியாயங்கிறது? பணம் வச்சுருந்ததுன்னா அப்போ என்ன தகுதி இருக்கு போது? கடந்த ஆண்டு வந்து பிஜியில், நீட் பிஜியில் பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிள் தெரியுமா? தகுதி 0. அப்போது உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க? யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும். தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு வேலை இல்லை, எங்கே கிடைக்காது. அதனால் நீட்டு தேர்வு தேவையில்லை. தேங்க்யூ சார்.